அவர் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுகிறவர் என்று தெரிந்து கொண்டு யாரையும் நான் குறைத்து மதிப்பிடுவதில்லை. மேடையில் பேசுகிற ஆற்றல் இருக்கிறது. சில நேரங்களில் எதிரே உட்கார்ந்திருக்கிறவனுக்கு காது செவிடாகும், அது வேறு. திடீரென்று எதற்கு கத்துவது என்று தெரியாமல் கத்துகிறார். ஆனாலும் தொடர்ந்து பேசுகிற பேச்சு ஆற்றல் இருக்கிறது. பதவி ஆசையும் பண ஆசையும், பதவி ஆசை என்றால் தன்னல வெறி என்றால் இனி ஒருவன் பிறந்துதான் வர வேண்டும். அவ்வளவு பெரிய தன்னல வெறி. நான் உண்மையாய் சொல்லுகிறேன், போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூட நீங்கள் பிரபாகரனை காட்டிக் கொடுத்தால் உங்களுக்கு பதவியும் பணமும் கிடைக்கும் என்றால் காட்டிக் கொடுக்க தயங்காத ஒரு மனிதன் சீமான் தான். நான் இது எல்லாவற்றையும் மேடைக்காக பேசவே இல்லை. எனவே பணமும் பதவியும் ஆசை கொண்டவன் ஒரு மனிதன் என்பதை புரிந்து கொண்டு பின்னால் இருந்து இயக்குகிறவர்கள் யார், அதற்கான சான்றுகள் என்ன? இது ஒன்று. இரண்டாவதாக மொத்தம் மூன்று செய்திகளைத்தான் நான் சொல்ல வேண்டும். இந்த செய்திகள் சற்று ஆழமானவை. இங்கே கூட நம்முடைய யூடியூப் புரூட்டஸ் அவர்கள் சொல்லுகிற போது ஒன்றை படித்து காட்டினார். சீமானும் இந்த உரை கேட்க வந்து கொண்டிருக்கிறார் என்று. அதற்குள் ஒரு மெலிதான மிரட்டல் இருக்கிறது. அது வேடிக்கையான செய்தி அல்ல. அதற்குள் மெலிதான மிரட்டல் இருக்கிறது. இந்த மேடையில் நான் பதிவு செய்கிறேன், வேண்டுமென்றே பதிவு செய்கிறேன். நேற்றிலிருந்து என் மனைவியின் தொலைபேசியில் தொடர்பில்லாத தொலைபேசிகள் வந்து கொண்டிருக்கின்றன.